அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொய்யா விவசாயிகள் ஒரு சில பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்னுடைய காயில் சுவையே இல்லை, காய் பெருசாக இருக்குது ஆனால் சுவை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முக்கியமாக புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த பகுதியிலேருந்து. என்னுடைய செய்தி சுருக்கமாக ஒன்று தாங்க. பொதுவாக மரங்களில் நல்ல சுவையை கொடுக்குற சத்துக்கள் என்னென்ன? மொதல் சாம்பல் சத்து, ரெண்டாவது துத்தநாக சத்து, மூணாவது சுண்ணாம்பு சத்து, அடுத்து மெக்னீசியம் மற்றும் போரான் சத்து. இதுதான் நமக்கு முக்கியமான சத்துக்கள். அதான் டேஸ்ட்டை கொடுக்கறது. இப்போ நம்மளுடைய நிலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போ நான் பறிக்க போகிறனோ, பறிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணீரை கம்மி பண்ணணும், தண்ணீரை குறைக்கணும், தண்ணீர் ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஒரு காயில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுருங்கி ஒரு இடத்துல இருந்து அதிகமான சுவை தரும். தண்ணீர் தான் முக்கியமான. சலசலன்னு தண்ணி கொடுத்தீங்கன்னா காய் சலசலத்து போயிடும், டேஸ்ட் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு மரத்துக்கு காய்களை விற்க போகிற நேரத்தில் அந்த மாதங்களில் காய் வச்சதுலேருந்து அந்த இருக்கக்கூடிய 90 நாட்களுக்கு அல்லது 60 நாட்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆகிற மாதிரி மரத்தோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சாம்பல் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 கையில் அள்ளுற அளவுக்குள்ள சாம்பல் ஒவ்வொரு திசையில் குறைஞ்சபட்சம் இந்த அளவு போடலாம். என்னென்ன சாம்பல்? ஒன்று விறகு எரிச்ச சாம்பல், நெல் உமி சாம்பல், கரும்பு ஆலைகள்லேருந்து கிடைச்ச சாம்பல், இது மாதிரி சாம்பல் போடலாம். சாம்பல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரையிலும் புண்ணாக்கு, எது விலை கம்மி, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அது மாதிரி குறைந்த விலை புண்ணாக்கை வாங்கி தண்ணியில் கரைச்சி 3 பக்கம் ஊற்றிக்கணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறையிலையோ அல்லது வெளியிலையோ பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு திரவம் கிடைக்கும். பொட்டாஷ் பாக்டீரியா இது சாம்பல் சத்துக்காக கொடுக்கறது. இதை தண்ணியில் கலந்து ஒரு திசைக்கு 20 மில்லி இருக்கிற மாதிரி அல்லது 10 மில்லியாவது கிடைக்கிற மாதிரி ஊற்றி விட்டுறணுங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், எருக்கு கரைசல் கொடுக்கறது. உங்கள் ஊரில் எருக்கலை செடி இருக்கும். 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணி வச்சுக்கணும். ஒரு 30 குச்சியை உடச்சி கையில் கேரி பேக் மாட்டிக்கலாம். இலை பூ தண்டு காய்னு குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு ஊற வைக்கணுங்க. 7 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை இந்த குழிகளுக்குள்ளே ஊற்றி விடணுங்க. எதுக்காக? மெக்னீசியம் போரான் சத்துக்காக. பொதுவாக காய்களை நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி கருங்காயாக பறிக்கக்கூடாதுங்க, சரிங்களா? அதை பறிக்கிற பருவம் ரொம்ப முக்கியம். எப்படி? ஒரு காயை இப்படி அமுக்குறீங்க, விரலில் அமுக்குறீங்க, அமுக்கி பார்த்தீங்கனாலே ஒரு அந்தந்த காயோட ஒரு டேஸ்ட் வரும், அதோடைய சுவை நம்ம முகத்துக்கு அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற பருவத்தில் நம்ம எடுக்கணும். கருப்பாக இருக்கிற காயை எடுத்துகிட்டு கருங்காய் அதுவாக பழுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது பழுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குங்க. அந்த பழுக்க போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ், அந்த நாரி இருக்கக்கூடிய நேரத்தில் அறுவடை செஞ்சு விற்கும்போது திருப்பி அந்த யாருக்கு விற்றீங்களோ அவங்க திருப்பி உங்கள்கிட்ட வாங்குவாங்க. இல்லைன்னா கருங்காயாக இருக்குன்னு வரமாட்டாங்க, சரிங்களா? இது ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமானது, முடிஞ்ச வரையிலும் கடைசி காலங்கள்லையும் சரி அல்லது சீரான இடைவெளியிலையும் சரி கொய்யாவில் சாணம் வச்சுக்கணும். இந்த சாணமும் சாம்பலும் சேர்ந்து போகிறப்ப என்னாகும்? கொய்யாவை வெட்டி கடிக்கிறப்ப தேங்காய் சில் மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? தேங்காய் சில் மாதிரி இருக்கிறப்ப மொதல் கடியில் இனிப்பு சத்து வரணும், சாப்பிட்றப்ப துவர்ப்பு சத்து வரணும், ஓகேங்களா? அப்படி வரணுன்னா இப்போ நான் சொல்கிற பொருள்கள் தான் நமக்கு முக்கியம். சாம்பல், ஒரு கைப்பிடி சுண்ணாம்பு, எருக்கு கரைசல், முடிஞ்சால் மக்குன சாணம், ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ. ஆட்டு சாணம்னா முடிஞ்ச அளவுக்கு தூளாக்கி அதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்படி தூளாக்கி போட்டு நம்ம பண்ணும்போது இந்த சுவை சாணமும் சாம்பலும் சேர்ந்து கிடைக்கிறப்ப அந்த தேங்காய் சில் பதத்தில் கடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அது கிடைக்க ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கொய்யா ஒரு நல்ல விற்பனை வாய்ப்புள்ள பழங்க. எல்லா பகுதியிலையும் விற்கலாம். இன்றைக்கி வண்டிகளில் எல்லா ரோடுகளில் போகிறவங்க ஒரு 11 மணிக்கு பசியை தாங்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு பழம்னா அது கொய்யா பழம் மட்டும்தான். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரோடுகள்லையும் விற்கக்கூடிய பழம். முயற்சி பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.